நான் பாலிவுட் சினிமா விட்டு வெளியேற போறேன். பாலிவுட் சினிமா என்ன நெறைய ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி, டைரக்டரும், நடிகருமான அனுராக் கஷ்யப் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். கேங்ஸ் ஆஃப் வாரிப்பூர் இந்த படம் மூலியமா வந்து பாலிவுட்ல வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அனுராக் கஷ்யப்ப சொல்லலாம். கிட்டத்தட்ட அவருடைய இயக்கம் வந்து அந்த படத்துலேருந்தே வந்து ஒரு முக்கியமான இயக்குனர் அப்படின்ற பெயரை பெற்று, அதுக்கப்புறம் அவர் தமிழ்ல வந்து நடிப்பாரான்ற எதிர்பார்த்த நேரத்தில இமைக்கா நொடிகள் படம் மூலியமா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தார் அனுராக் கஷ்யப். அதுக்கப்புறம் வந்து மகாராஜா படம் மூலியமா வந்து வேற லெவல்ல ஒரு தோற்றத்த கொடுத்தாருன்னு கூட சொல்லுவோம். அவருடைய வில்லனிசத்துல அந்த படத்தை பார்க்கும்போது மகாராஜால அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் இருக்கு, அவருடைய கேப்பபிலிட்டி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் வந்து அவர் புகழ்ந்தாங்கன்னு கூட சொல்லுவோம். ஆனா அவருடைய படத்தை வந்து ஹிந்தியில பார்த்த எல்லாருமே இப்போ வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ்ல அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஏன்னா ஹிந்தி சினிமாவில் வந்து அவர் முக்கிய ஒரு புள்ளியாகவும், அதே மாதிரி அவருடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு ராவா இருக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தமிழ்லையும் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் வந்து இமைக்கா நொடிகள் அந்த படத்தின் மூலியமாகவும் சரி ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு தோற்றத்தை காட்டியிருப்பார் கூட சொல்லும். அதுக்கப்புறம் மகாராஜா படத்துலையும் வந்து சொல்லவே வேணும். அந்த இடத்துல அவ்வளோ விஷயம் அவரோட யூனிக்னஸ் செம்மையாக நடிச்சிருப்பார் கூட சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து விடுதலை 2ல கூட ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தார் கூட தெரியும். அதுக்கப்புறம் லியோலையும் வந்து நடிச்சிருந்தார் தெரியும். ஏன்னா லியோவில் வந்து சின்ன ஒரு போர்ஷனாக வருவார். பட் இருந்தாலும் அவர் சரியாக யூஸ் பண்ணல லியோலன்னு கூட நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி தெரியும். ஸோ இப்படியாக அவர் வந்து என்னதான் வந்து பாலிவுட்டில் நிறைய இயக்குனராகவும் நடிகை படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவில் அவரோட வருகை வந்து இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம் மாறிச்சுன்னு கூட சொல்லும். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பாலிவுட் வந்து என்னை ஏமாத்திருக்கு, அங்கேருந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மும்பையில் வந்து நான் வெளியேற போகிறேன், அங்கேருந்து அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து வெளியேறி சவுத் இந்தியாவுக்கு வர போகிறேன், அதாவது தமிழ்நாட்டுக்கு வர போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பாலிவுட் வந்து அருவருப்பாக இருக்குது, அருவருப்பை ஏற்றுது எனக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த பாலிவுட்டில் வந்து நிறைய விஷயம் நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் ரொம்ப துக்கமாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து யாரும் வந்து ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா வந்து யாருமே வந்து சினிமாவையோ இல்லை கலையாகவும் பார்க்க மாட்டாங்க, ஆக்டிங்கில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. எல்லாரும் வந்து ஸ்டார் ஆகணுன்றது மட்டும் தான் ஒரு ஏமாவே வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்டார் ஆகணும், பெரிய படங்கள் பண்ணணும், பெரிய இதுவாகணும் அப்படின்ற யோசனை மட்டும் தான் இருக்குது. ஆக்டிங் பேஸ்மெண்ட்டு அவங்ககிட்ட இல்லை. அவங்க மைண்ட் செட்லாம் வந்து எனக்கு வெறுப்பாக இருக்குது, அவங்க இப்படிப்பட்ட மைண்ட் செட் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பாலிவுட் அப்படின்றத சொல்லி இப்போ நான் வந்து கோலிவுட்க்கு வர போகிறேன், அதாவது தமிழ்நாட்டுக்கே வர போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகிடும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.